என்னுடைய தைரியமும் என்னுடைய தன்னம்பிக்கையும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட போகிறது என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடத்தில் இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இனிமே ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில நஷ்டங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். சனி பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது விரய சனியாக இருக்கிறார். இந்த குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடத்துல 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று போகிறதுனால மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வருடமாக இருக்க போகுது. பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், எந்த பக்கம் போனாலும் எல்லாரையும் அடிக்காங்க, எந்த பக்கமும் நம்மளுடைய பேச்சை நிலைநாட்ட முடியலையே, முயற்சிகள் பல விஷயங்கள் எடுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் முயற்சிக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கலையே, இதை எப்படி சமாளிக்கலாம்? இந்த போராட்டமே கடந்துக்கிட்டே இருக்குமா? நம்ம மட்டும் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்தே காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுடன் இந்த 2026 எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்ட என்னுடைய அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா இந்த வருடம் துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசியின் அதிபதியுமே 9ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியுமே என்ன பண்ணுறாரு? 9ல் உட்காந்துருக்காரு. அப்போ தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட இந்த 3 கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இதில் உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன் 7க்குரியவன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் எங்கே உட்காந்துருக்காருன்னா 9ஆம் இடம் தான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆரம்பத்திலேயே என்னால் முடியுண்டா, எவன் தடுத்தாலும் நான் வெற்றி பெறுவேன், எவனுக்கும் நான் பயந்தவன் அல்ல, என்னுடைய தைரியமும் என்னுடைய தன்னம்பிக்கையும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட போகிறது என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடத்தில் இருக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 3ஆம் இடத்துல குரு 4க்கு போவார், அதிசாரமாக அதாவது 5ஆம் இடத்துக்கும் போவார். அப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். யாரெல்லாம் மேசராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில் மிகப்பெரிய லாக்கில் இருக்கீங்களோ, வேலை பேசாமல் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாமா, இல்லை இந்த டோட்டல் உறவுகளை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடலாமா, என்ன பண்ணனே தெரியலையே, இவங்க கூட நம்மளால் அதாவது உண்மையை உரைக்க சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருத்தத்துக்கு சரியான ஒரு தீர்வு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இனிமே ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவீங்க. வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்கள் உங்களை லாக் பண்ணுறாங்க, நீங்கள் செய்யாத விஷயத்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் போன வட்டமோ, செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பின்பத்தை உண்டு பண்ணி பேச முடியாமல் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை உடைச்சிட்டு வெளியே வருவீங்க. உங்களுடைய நேர்மை இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பட போகுது. இத்தனை நாட்களாக உங்களை யாரெல்லாம் வஞ்சித்துட்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை அழுத்தம் கொடுத்து லாக் பண்ணி வச்சாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. மேலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து லாக் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு 60% மேசராசி என்பர்கள் தன்னிடம் இருக்கிற பணத்தை பிறரிடம் கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிலைமைக்கு பல பேர் ஒரு 5 மாத காலமாக லாக்கில் இருக்கீங்க. அந்த பணம் திரும்ப உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கே வரப்போகுது. கவலையே பட வேண்டாம். சும்மா போட்டு டிஸ்டர்ப் ஆகியிருக்க வேண்டாம். ஸோ இதற்காக நீங்கள் வேறு யாரையும் பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு நபரை மட்டும் பார்க்கணும். இந்த வீடியோவில் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன், அவரை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்ச பணத்தை உங்களோட தேடி வாங்கினவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அதேபோல் நம்மளுடைய மேசராசி அன்பர்களில் கொஞ்சம் அதிகமாக டிப்ரெஷனில் இருக்கேன், நிறைய மன அழுத்தம், எந்த விஷயத்தையும்
வெளிப்படையாக சொல்ல முடியல, வேலையிலையுமே கவனம் செலுத்த முடியல, வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியல, அதே போல் வந்து தொழில் செய்கிறோம், தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் போராட்டமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ரிலீஸ் டோட்டலாகவே என்ன ஆக போகுது, ரிலீஸ் ஆகி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற ஒரு லாபத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சும்மா அப்படியே என்ன பண்ண ஏது பண்ணலாம் யோசிக்க மாட்டீங்க, படபடன்னு செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஒரு வேகம், ஒரு செயல்பாடுகள் எல்லாமே என்ன நடக்க போகுது, கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. அதேபோல் நம்மளுடைய மேசராசி அன்பர்களில் பரணி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மாத காலமாக, அதாவது கிட்டத்தட்ட ஜூலை எண்டிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நிறைய டிப்ரெஷன், அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு ஏற்றமான ஒரு மனநிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே உள்ள கவலை, வருத்தம் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு அற்புதமான காலம். அதேபோல் நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் தனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உறுதியாக திருமணம் முடியாத பெண்களுக்கு தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் திருமணம் முடிச்சுட்டு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு, என் மேலே பாசம் காட்ட மாட்டேங்காரு அப்படின்னு பலவிதமான ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த அழுத்தம் எல்லாமே ரிலீஸ் ஆகி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்களுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பாக, பாசமாக, அந்யோன்யமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 2026 காத்திருக்கு. டைவர்ஸ் வரையும் போயிட்டோங்க, கோர்ட்டு வரையும் போயிட்டோம், பரவாயில்ல, அதை பற்றி வருத்தமே படாதீங்க. உங்கள் பக்கம் உங்கள் கணவர் மீண்டும் வந்து சேர்வார். ஓகேவா? அதனால் மேசராசி பெண்களுக்கு இந்த வட்டம் ஒரு வேகத்தையும் ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்து அதிகமான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே போல் நம்மளுடைய மேசராசி பெண் குழந்தைகள், அதே போல் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் எல்லாருமே படிப்பில் சூப்பராக வெற்றி பெற போகிறீங்க. எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் உங்களுடைய வெற்றி உங்கள் பக்கத்திலே இருக்குங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. மேக்ஸிமம் இந்த வட்டம் அதிகமாக மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக கொடுக்கின்றன. இந்த வருடம் முழுவதுமே மேசராசிக்காரங்க கட்டாயமாக தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, தன்னுடைய குழப்பங்களிலிருந்து, தன்னுடைய அழுத்தத்திலிருந்து, ஒரு போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மலை மேலே உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள் எல்லாம் மறக்காமல் நீங்கள் போய் நம்முடைய முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட
அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஒரு கலைநயத்தோடையும், அதாவது சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். அதிகப்படியான ஒரு சாங்ஸ் கேக்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கலை ஆர்வத்துல ஈடுபடுறது, இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா தன்னுடைய டென்ஷன் எல்லாத்தையுமே, தன்னுடைய வேலை சுமைகள், அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள். அதிகமான மேஷராசி என்பர்கள் அந்த சொற்பொழிவு, யாராவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவு பேசுறாங்க, இல்ல ஒரு உபன்யாசம் பேசுறாங்க அப்படின்னா அதை அதிகமாக விரும்பி பார்ப்பவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றங்கள், உங்களுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் வேலை ரீதியாக இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட சில இடமாற்றங்கள், வெளிநாட்டிற்கு குடும்பத்தை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துக்குள்ள அதற்குண்டான ஒரு மாற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மார்ச் மாதத்துக்குள்ள நிறைய ஒரு இடமாற்றங்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில நஷ்டங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது விரய சனியாக இருக்கிறார். இந்த குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடத்துல 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று போகிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஏப்ரல் மாதத்துல இருந்தே தொழில் ரீதியான சில வீண் விரயங்கள் கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழில்களாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியாக ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க. தனக்கு என்ன ஆர்டர் வருதோ அதற்குண்டான ஒரு உற்பத்தியை மாத்திரம் செய்வாங்களே ஒழிய தேவையில்லாம நிறைய செஞ்சு அதுல இழப்புகளை சந்திக்கிறத விட நம்ம ஆர்டர் வாங்கிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானோட செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாகவே பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களினுடைய சேதம் அதிகமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஆர்டர் வாங்கி அதை கேன்சல் ஆனதுனால அந்த பொருட்கள் தேக்கம் அடைந்து அதை விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த பொருட்களினுடைய தேக்க நிலைகளும் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டங்களும் ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த 4ஆம் இடத்துக்கு குரு உச்சமாக போகும் பொழுது இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த வீண் விரயங்களை கூட இவர்கள் முதலீடா மாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிச்சு அந்த இடத்துல அங்க ஒரு ரீட்டைல் ஷாப்பா வச்சு இந்த பொருட்களை எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு தன்மையை பெற போறார்கள். இந்த மாதிரியாக அந்த தொழிலில் சில விதமான வீண் விரயங்களை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மார்ச் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நிறைய நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வேலை ரீதியான சில நெருக்கடிகளும், வேலையை விடணும் அப்படின்ற ஒரு அத்தியாவசிய தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படியாவது நம்ம இந்த வேலையை விட்டுறணும், அதற்குண்டான வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு ஒரு மந்த நிலை ஏற்படும். அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்புகள்ல வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு மந்த நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்திற்கு பிறகு அந்த வேலை வாய்ப்புல அதிகப்படியான ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் இந்த சனி பகவான் வக்ர தன்மை
பெறும்போது நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார். அந்த டயத்துலதான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். அதனால வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக உங்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் அந்த வேலையில நிறைய ஒரு உயர் பதவிகளை அடையணும்னு நினைக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா வருஷா வருஷம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரமோஷன் எல்லாம் கடந்த 2025ல இவர்களுக்கு முழுமையாக அது கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்திருக்கும். இந்த வருடம் அதற்குண்டான ஒரு நல்ல ஏற்றங்களும் உங்களுக்கு அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அந்த குரு பகவான் உச்சத்தன்மையோட இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை அந்த அரசாங்க துறையில இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாடுக்கு நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே மாசத்திற்கு பிறகு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல சில தடைகளும் அந்த தடைகளுக்காக நீங்க சில செலவுகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால நீங்க டைரக்டா ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலை இடத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரீட்டைல் ஷாப், கான்ட்ராக்ட், கமிஷன் உத்தியோகம் இந்த மாதிரியான உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிசினஸ்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டம் நீங்க சந்திக்க போறீங்க. கடந்த காலத்துல வரக்கூடிய கான்ட்ராக்ட் கூட ரெகுலரா வரக்கூடிய கான்ட்ராக்ட் கூட உங்களுக்கு அதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். அதனால மிகப்பெரிய வருமானம் இல்லாமல் வருமானத்துல மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2026ல இந்த மாதிரியான பிசினஸ் அமைப்புகளுக்கு, ஏன்னா அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திற்கு மட்டும்தான் அந்த உச்ச நிலையில இருக்கிறார். திரும்ப 5ஆம் இடத்திற்கு அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதனால இந்த மாதிரியான கான்ட்ராக்ட், கமிஷன் இந்த மாதிரியான தொழில் ஸ்தாபனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசி அன்பர்கள் இந்த 2026ல மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைச்சுக்கிறதுக்கு, ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமும் உங்க துறையில மிகவும் முக்கியமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு உச்சகட்ட ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ சென்று உங்களுடைய டேலண்ட நீங்க டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் ஒரு நிரந்தர வளர்ச்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனைகள் இந்த வருடம் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரம். திருமணம் சார்ந்து யாராவது விவாகரத்து வழக்குகள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் மறு திருமணம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா வருடத்தின் இறுதியில ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு செல்றதுனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறு திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கடந்த வருடத்துலாம் உங்களுக்கு மறு திருமணங்களுக்கோ 2வது திருமணங்களுக்கோ மிகப்பெரிய ஒரு இழப்புகளை கொடுத்திருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனான ஒரு விஷயங்கள் இல்லாட்டிலும்
இந்த வருடம் அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் அதே சமயத்துல இழப்புகளும் ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு இழப்புகள் இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தேடுறதுல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்த வரன்கள் உங்களுக்கு அமைந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த வருடம் 2026 எந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்குதோ அதன்படிதான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு திசாபுத்திகள் நல்ல திசாபுத்திகளாக இருக்கும்போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு சொந்தமாக வீடு அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு உண்டான சொத்துக்களை பெருக்குவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எங்கள் வாழ்வில் ஏதாவது ஏற்றம் உண்டான அதிக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நிறைய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்குமா, எனக்கு ஒரு வாழ்வையில ஒரு புதிய மாற்றம் ஏற்றம் உண்டா என ஏழரை சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். மேஷம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு கேட்கவே வேண்டாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட வெளியில சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அதிகப்படியான மனப்புழுக்கம் அவங்களோட காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 45 வயசு ஆச்சுமா, 30 வயதுக்கு மேல ஆகுது, திருமணம்ன்றதே எங்களுக்கு இல்ல, எங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணை பாப்பனா பையனை பாப்பனான்னு ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய கடன் சுமை, அதே போல கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் ரொம்ப பிரச்சனையாக இருப்பது, அதே மாதிரி ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு, ரொம்ப நாளாயும் குழந்தை பாக்கியெல்லாம் இல்லை அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் மேஷத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜூன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குரு 3ல் மறந்திருந்தாலும் 9, 12க்குரியவர். நிறைய விடயங்கள், நீங்க 10 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு 100 ரூபா செலவாகுதுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். உழைக்கிற வருமானம் வரல, ஆனா அந்த வேலைக்காக நிறைய எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். இந்த காலகட்டம் பிசிக்கலி, மென்டலி, பினான்சியலி, எமோஷனலி இந்த மாதிரி அனைத்து விதமான விரயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய 10 ரூபா வருமானம் இருந்தாலும் முதல்ல 1 ரூபாய தான தர்மம் எழுதும் போதுதான் நீங்க மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காண முடியும். குடும்பத்துல ஒரு செல்வாக்கு இல்ல, என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல, நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், EMI கட்டியே என் வாழ்க்கை போகுது அப்படிலாம் புலம்பிக் கொண்டிருக்கிற மேஷத்துக்கு இந்த பதிவில் உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த பதிவின் இறுதியில உங்களுக்கான ஒரு மந்திரம் சொல்லப்பட இருக்குது, பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லுவதன் மூலமும் சொல்லக்கூடிய அம்பாளை இந்த வருடத்துல நீங்க வழிபடுவதன் மூலமும் உங்கள் வாழ்க்கை செழுமை அடையும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்திற்கு இதுவரைக்கும் இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் இந்த காலகட்டம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்துட்டா போதும். அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தக்கூடிய சூழலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒரு சனியோ ராகுவோ கேதுவோ இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 7 சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கம் கொடுக்காதுன்னு சொல்லலாம். செகண்ட் ரவுண்டு சோதனைகளையும் சாதனையாக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம், சவால்களை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்த வாழ்க்கையில சவால்களையும் கஷ்டங்களையும் ஒரு சோதனைகளையும் சந்திக்கிறானா அவனே வெற்றியாளன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் உங்களுக்கான ஒரு வெற்றி, இந்த வருடம் உங்களுக்கான
வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நாளில் வந்த கேந்திரத்தில் உச்சமாகக்கூடிய குரு சரராசியிலிருந்து செய்யக்கூடியவர் ரொம்ப சிறப்பான பலன்களை மேஷத்திற்கு தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குன்னா நல்ல பதவி உயர்வு, நல்ல பேர் புகழ் அங்கீகாரம், செலிபிரிட்டிஸா இருந்தா அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையான விருது, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவங்க திறமைக்கும் அவங்களுடைய எழுத்து பணிக்கும் நல்ல சிறப்பு மதிப்பு அந்த கௌரவங்கள் கிடைத்து உங்கள் புத்தகங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான ராயல்டி கிடைப்பது, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அவார்டு உங்களுக்கே அப்படியே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஜனாதிபதி கையில வாங்கும் போதெல்லாம். அதே போல வாக்கால் தொழில் செய்பவர்ல இருந்து நல்ல அந்த ஒரு நிதித்துறை, அதே போல நம்மளுக்கு வந்து மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் எங்கேயோ போயிடும் அவங்களுடைய வருமானம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்களுடைய கவலையை தீர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து வெளியில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் காணப்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அது இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் எல்லாம் இப்ப கிடைக்கிறது. இப்ப ஒரு மாணவனா இருந்தா ஒரு நல்ல படிப்பு கேட்பீங்க இல்லையா, அந்த படிப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க நல்லா போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நல்ல அதற்கான ஒரு ஆயத்த படிகள் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கிறதுல இருந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டு கல்வியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்ல எல்லாம் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் உங்க வீட்டுக்கோ உங்க குடும்பத்துக்கும் அதே போல உங்க நகருக்குமே நீங்க பெருமை தேர்க்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். விளையாட்டு துறையில் இருக்கிறவங்கலாம் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வருடம் சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கு, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிக்கல்களை தீர்த்து தருவது, பெண்களா இருக்கிறோம் அலுவலகத்திலயும் பிரச்சனையா இருக்குமா, மாமியார் வீட்லயும் நாத்தார்கிட்டையும் அதே போல எங்க பிறந்த வீட்லயும் சகோதரர்கிட்டையும் ஒரு மன பிழக்கா இருக்குது, எங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு வருவாயெல்லாம் வரலன்றவங்களுக்கு இப்ப எல்லாம் வந்து கணிந்து வருவதும், நீங்களே ஒரு சின்ன தொழில் செஞ்சிருந்தா அந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றங்கள் அடைவதும் எல்லாமே வந்து இப்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்குது மேஷம் மேன்மையான காலத்தை நோக்கி வெற்றி நடை போடணும்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய்மை என்ற பதவியும் தந்தை என்ற பட்டமும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். ஒரு 10 வருடம் 11 வருடம் இடைவெளி இருந்தவங்களுக்கு கூட இப்ப கிடைக்கக்கூடியது. அதே போல வழக்கு வியாஜயங்கள்ல இருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடியது. விரயம் இருக்கும், அந்த விரயம் வந்து உங்களுக்கு சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரம். எப்பவும் தான தர்மத்துல வந்து அபாரா விழிப்புணர்வா மற்றவங்களுக்கு இறங்கி தொண்டுகள் செய்யும் போது பணமே இல்லாட்டி உடல் உழைப்பா செய்யுங்க, அப்பா உங்களுக்கு தொழிலும் ஒரு வருமானம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நான் லைஃப்ல முன்னுக்கு வரல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா மேஷம் எங்கேயோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். நடக்கக்கூடிய தப்புகளுக்கு அனைக்கும் ஜாதகரே பொறுப்பாவார். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தவங்க எல்லாம் இப்ப பேசி தீர்த்து கொள்வது, வீட்டுல வந்து சொல்லி சம்மதம் வாங்குவது, நல்லா வந்து ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நேரம். ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், பொருளாதார ஏற்றம், வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். வயதானவர்களா இருக்கிறீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். மேஷம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சொன்னேன். இந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய இடங்கள், பேக் பெயின், அதே போல ஜாயின்ஸ், ஒரு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாம அலோபதி மருந்துகளை எடுக்கக்கூடாது, இது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இயற்கை வைத்தியத்துக்கு மாறக்கொள்ளக்கூடிய மேஷம் ரொம்ப சிறப்பாக வெற்றி நடை போடும். தினமும் 1 மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மேஷத்திற்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்திலே நோய் வர்றதுக்கு பயப்படுமா. இந்த காலகட்டம் மேஷம் சொல்ல வேண்டிய சிறப்பான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக. இந்த மாதிரி இந்த விநாயகருடைய மந்திரத்தை சொல்லும் போது நல்ல புத்தியையும் நல்ல சித்தியையும் வெற்றியையும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக தந்து உங்க வாழ்க்கையை வந்து மேம்பட வைப்பார். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்க வேண்டும். செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட்டு கொண்டு வரக்கூடிய மேஷம் மிக அற்புதமான பலன்களை காணும்னு சொல்லலாம். அங்க போயின்னா அங்க இருக்கிற திருநங்கை கிட்ட வந்து நீங்க பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அங்க ஒரு மங்கள பொருட்கள் அங்க இருக்கிற உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் செய்வது. ஒவ்வொரு மாத பிறப்புலையும் அன்னதானம், சாம்பார் சாதம், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, 11 ரூபாய் சில்லறை பணம் வைத்து கொடுக்கக்கூடிய மேஷம் அற்புதமான மாற்றங்களை மேற்றங்களை காட்டும். ஒரு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடும், வருமானம் சிறப்பா இருக்கும். ரொம்ப நாள் கடன் வாங்கியிருந்தேன், வரக்கூடிய பணத்தை டக்கு கடனை கட்டி விட்டோம்னா ஜூன் 2க்கு அப்புறம் அமோகமான பலன்கள் அற்புதமாக நடக்கவிருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதிலிருந்து, நல்ல வைத்தியம் மருத்துவர்கள் எல்லாம் கிடைப்பதிலிருந்து, அனைத்து
அனைத்துமே மேஷத்திற்கு அற்புதமான பலன்கள். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு. இப்ப ஒரு இளைஞரா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கேட்க போறீங்க, நிச்சயமா கிடைக்க போகுது. இப்ப நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 56 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார ஏற்றம், கமிட்மெண்ட்ஸ், என் குடும்பத்துல இருக்கவங்க ஒரு அப்பு எடுத்துட்டு வந்தோம்னா தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான நேரம் சொல்லலாம். நட்பு வீடான சந்திரன் வீட்டுக்கு வந்து குரு உச்சமாகும் பொழுது அவர் விரயஸ்தானத்திற்கு உரியவரானாலும் சுப விரயங்களையும் நல்லா ஒரு பாங்க உங்க லைஃப் ஸ்டைல வேற விதமாக மாறப்போகுது. இதுவரைக்கப்பட்ட கஷ்டங்களுக்கு 8ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் உங்களுடைய கஷ்டங்களுக்கான தீர்வுகளை அவர் தான் உங்களை வந்து போட்டு கஷ்டப்படுத்தினவரும் அவரே வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபையும் கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வருடம் மேஷத்திற்கு அருமையான வருடம். சிறப்பாக செயல்படணும். கோபத்தை குறைச்சு மேஷத்திற்கு செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் குறைத்து பொறுமை, நிதானம், நல்ல ஒரு உழைப்பு, விடாமுயற்சி உங்களின் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆண் பெண் அனைவருக்குமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வருடம். இந்த மந்திரத்தை சொன்னோம் இல்லையா, நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இந்த ஓம் கம் கணபதியே நமக. இதை கேட்டவுடன் உச்சரிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் புதிய துவக்கங்களும் ஆரம்பமாகிவிடும். நல்ல ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு சொல்லணும், மனப்பாடம் ஆயிட்டு சொல்லிடாமலாம் போகக்கூடாது. நித்தமும் 21 முறை சொல்லிட்டு அன்றைய நாளை துவங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அளவே கிடையாது. கேட்ட மாத்திரத்தை இன்னும் சொல்லும் போது அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பித்து விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.